3 மாசத்துல 20,000 கோடி கடன் வாங்கிட்டாங்க விஜய் அரசாங்கம் அப்படின்னு ஒரு செய்தி வரலாம். செய்தியை வர்றவன் யாரு? திமுக ஐடி விங். எவன் கடன் வாங்கி குட்டிச்சோறு ஆக்கலானோ நாட்டை, 5 சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. பாருங்க, ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த வரை, சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து எம்ஜிஆர் இருந்தார், அண்ணாதுரை இருந்தார், இவங்க இருந்தது வரை 5 லட்சம் கோடி தான் கடன். இந்த 5 லட்சமும் பார்த்தீங்கன்னா அதில் 3-4 லட்சம் இந்த கொரோனா நடக்கும்போது எடப்பாடி பழனிசாமி வாங்கிட்டார். இவங்க 5 வருஷத்துல மறுபடியும் 5 லட்சம் கோடியை கடன் வாங்கிட்டான். 5 லட்சம் கோடி, மொத்தம் 10 லட்சம் கோடி கடன். ஆட்சிக்கு 3 மாசத்துல 20,000 கோடி கடன் வாங்கிட்டாராம் விஜய். அதை என்ன பண்றான் திரு யோகிய திமுக காரன், எல்லா திமுக ஐடி விங்கில் இருந்து ஒவ்வொரு இடமா பரப்புறான். நாட்டில் சுதந்திரம் ஆனதில் 1947 இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வர்றவரை வெறும் 5 லட்சம் கோடி கடன். இதில் 5 லட்சம் கோடியும் எடப்பாடி கொரோனா வந்ததுன்னு அந்த பீரியடில் ஒரு 3-4 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டார். அதுக்கு முன்னாடியெல்லாம் 1 லட்சம் கோடி தான் கடன். அதை 10 லட்சம் கோடி கடனை ஆக்கிட்டு ஊரை பூரா கொள்ளை அடிச்சுட்டு ஓடி போயிட்டு திமுககாரன் இன்னைக்கு ஐடி விங்க வச்சு பரப்புறான். 20,000 கோடி கொள்ளையடித்திருக்கிறார்கள், 20,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறார்கள்ங்கிறான் திமுக இவங்க விஜய. ஏன் 20,000 கோடி கடன் வாங்கினாங்கன்னு கணக்கு பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, இவன் வாங்கி வச்ச கடனுக்கு வட்டியே 16,000 கோடி வருது 3 மாதத்துக்கு. இவன் வாங்கி வச்ச கடன் 10 லட்சம் கோடி, அதுக்கு வட்டி கட்டுற அவங்க கடன் வாங்குறாங்க, அதுதான் வாங்குறாங்க. அதுக்கு இவன் யோகி என்ன செய்யறான், உத்தம சிகாமணியை அவன் ஐடி விங்க வச்சுக்கிட்டு பாருங்கள் 20,000 கோடி கடன் வாங்கி விட்டார்கள். அதனால தான் நான் முதலே சொன்னேன், இவங்க பூரா கொள்ளையடிச்சு வச்சுருக்கான் மந்திரி பூரா, அதை முதல்ல பறித்து அந்த பணத்தில் வட்டி கட்டுங்கன்னு மோடி சொன்னார். இந்த சுவிஸ் பேங்கில் இப்போ இங்கே போட்டுருக்கான் பணம், கருப்பு பணம், எல்லா பேரும் அந்த கருப்பு பணத்தெல்லாம் வசூல் பண்ணோம்னா ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் கிடைக்கும்னாரு. எல்லாம் அவளாக எதிர்பார்த்தான். பணக்காரன் பூரா அடிச்சுட்டு போயிட்டான். அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான். உடனே சுவிஸ் பேங்க்கிட்ட கேட்டாங்க, யார் யார் இப்போ எவ்வளோ பணம் போட்டான்னு. சுவிஸ் பேங்க்கு கொடுத்துட்டான். ஆனால் இன்றைக்கி வர வெளியிலே சொல்ல மாட்டேங்கிறான். எம்எம்ஏ எவ்வளோ பணம் வச்சான்னு அங்கேயே இருக்குது சுவிஸில். சுவிஸ் பேங்க் வந்துடுச்சு. இவங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அதில் கருணாநிதி அவ்வளோ கோடி வச்சுருந்தாரு, ஸ்டாலின் அவ்வளோ கோடி வச்சுருந்தாருன்னெல்லாம் வந்துருந்தது, சொல்லலை. இப்போ கோடிக்கணக்கில் இவங்க பணத்தை நம்ம இது பண்ணணும். இன்றைக்கி ஒருத்தர் ஃபோன் பண்ணார், நீங்கள் சொன்னீங்க கோடிக்கணக்கான பணம் இவங்க பணத்தை திருப்பி எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, எப்படி திருப்பி எடுக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு 2 ஸ்டேஜ் இருக்குது சார். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அசட்ஸ் அப்படின்னு இருக்குது, அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆஃப் அசட்ஸ்ன்னு இருக்குது. நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையிட்ட கூப்பிட்டு அதிகாரிகள்கிட்ட மந்திரியாக இருந்த ஒவ்வொருத்தனும், அது திமுக அதிமுக எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்த ஒவ்வொருத்தனும் தமிழ்நாட்டிலையும் பெங்களூர்லேயும் எவ்வளோ இவங்க பூரா கொள்ளையடிச்ச பணத்தை சொத்தாக வாங்கியிருக்கான், இல்லை மற்ற பிஸ்னஸ்க்காக பண்ணுறவன்ட்ட கொடுத்துருக்கான். இப்படி தான் இதை கண்டுபிடிச்சிக்க அப்படின்னு நீங்கள் கொடுங்க, 3 மாதத்தில் கண்டுபிடிச்சிடும். யார் யார் எவ்வளோ பணம் எங்கே கொடுத்து வச்சுருக்காங்க, எவ்வளோ பணத்துக்கு சொத்து வாங்கியிருக்காங்க. இது போக நம்ம ஸ்டாலின் உதயநிதி மட்டும் வெளிநாடு, அவங்கள லண்டன் அண்டு இதில் சவுதி அரேபியானா துபாய், கனிமொழியை சிங்கப்பூர், இது 3 ஈடிகிட்ட சொல்லிட்டீங்கன்னா ஈடி க்ளீனாக கொடுத்துருவான். இவங்களுக்கு இவ்வளோ சொத்து வெளிநாடுகளில் இருக்குது. அதையும் எடுத்துட்டு இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயலலிதாவுக்கு மட்டும் 66 கோடி சொத்து சேர்த்தாங்கண்ணா, அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாரு. அந்தம்மா பேரில் எந்த சொத்தும் இல்லை, எல்லாம் சசிகலா கொள்ளையடிச்சது அந்தம்மா தலையில் தூக்கி போட்டாங்க. அப்போ இவங்க கொள்ளையடிச்சதுன்னா யோகியன் உத்தமன் யோகிய சாமணின்னு உட்காந்துருக்கான் ஒவ்வொருத்தரும். இவன்கிட்ட இருக்கிற அத்தனையும் சுருட்டினீங்கன்னா, நான் சொல்கிறேன், அந்த மோடி சொன்னார் பாருங்க சுவிஸ் பேங்க்குன்னு, நம்ம நாட்டு கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒவ்வொருத்தருக்கும் 5 லட்சம் 10 லட்சம் அக்கௌண்ட்டில் போடலாம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ பணம் அடிச்சு வச்சுருக்காங்க இந்த அயோக்கிய பசங்க. மந்திரியாக இருந்தவன், முன்னாள் மந்திரியாக இருந்தவன், எல்லா பேரும்
வெளிநாடுகளில் வச்சுருக்கான். இவர் எடுத்து எடுத்து பல விஷயம் அவங்க தான் கொடுத்தாங்க. நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட்னு இவன் துபாயில் கம்பெனி வச்சுருக்கிறது தான் சொன்னாங்க. ஆனால் பிடிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பிடிக்க மாட்டேங்கிறான்னா 23 எம்பிப்பா இருக்குப்பா, நம்மளை கவுத்தி விடுவான்ப்பான்னு அவன் பயப்படுறான். இங்கே இருக்கிறவன் பார்த்தா இப்போ நீங்கள் பாருங்கள், மந்திரிங்கள அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு 1 கோடி 2 கோடி 1 கோடி 2 கோடி. பொன்முடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கோடி. ஆனால் பொன்முடி பையன் கௌதம் சிவாமணின்னு அவர் வெளிநாட்டில் 100 கோடிக்கும் கம்பெனியை விற்றுருக்காரு. அப்போ பொன்முடி சொத்தெல்லாம் என்ன ஆகுது? அதே மாதிரி மந்திரிங்க ஒவ்வொருத்தரும் கேகேஎஸ்எஸ் போய் பாருங்க, இங்கே சவுத்தில் எல்லாத்தையும் அவ்வளவு சொத்து வச்சுருக்கான். நீங்கள் கொடுங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு எவன் எவ்வளோ சொத்து வச்சுருக்கான்னு சொல்லுங்க, அவளையும் கண்டுபிடிச்சிடுவான். ஒவ்வொரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையும் போய் எவன் பேரில் பினானிமி பேரில் எவ்வளவு சொத்துக்கள் இருக்குது, எவன்கிட்ட வட்டிக்கு கொடுத்து வச்சுருக்கான், புட்டிச்சு உள்ளே போடுங்க. அவளை பற்றியும் தாப்பா சொத்துன்னு கொடுத்துருவான். சொத்துன்னு கொடுத்தோன்னா அவளை பற்றி அடித்து துரத்திட்டு அந்த சொத்தை பூரா விற்று கடன் அடையுங்க. மீதி இருக்கிற பணத்தை பாவம் ஏழை வாழைகளுக்கு கொடுங்க. அதைத்தானே ஆரம்பத்திலிருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன். எப்படியா விளக்கு எடுக்க முடியும்னா கண்டுபிடி, அதுக்கப்புறம் அதை அட்டாச் பண்ணு இந்த சொத்துக்களையெல்லாம் அப்படிங்கிறது. ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பெரிய பங்களா கட்டி வச்சுருக்கான் சென்னையில். இந்த ஸ்டாலினுக்கெல்லாம் என்ன தொழில்? ஒரு தொழிலும் இல்லை. என்ன தொழில்? 10,000 கையில் வச்சுருக்கேங்க. அப்போ சன்டாஃப்லோடைய வீடு மட்டும் எப்படி வந்தது? சித்தரஞ்சன் சாலை வீடு மட்டும் எப்படி வந்தது? வேலை செயல் வீடு எப்படியா வந்தது? 10,000 ரூபா வச்சுருக்காரு, கார் இல்லை, பங்களா இல்லை. அப்போ சித்தரஞ்சன் சாலை வீடுனா பதில் இல்லை. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்களை பூரா எல்லாத்தையும் பிடிச்சி இந்த உதயநிதி பூரா சவுதி அரேபியா போய் பிடிங்க, சவுதி அரேபியா துபாய் போய் பிடிங்க, கனிமொழியை போய் சிங்கப்பூரில் பிடிங்க. இப்படி வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். கேட்டால் இவன் வாங்கி இவன் கொள்ள வச்ச பணம் 20,000 கோடி மாதம் 3 மாதத்தில் கட்டுறாங்க வரி. கேட்டால் விஜய் தலையில் தூக்கி போனான். பாவம் அந்த மனுஷன் சம்பாதிக்காதல்ல, அவர் தலையில் தூக்கி அந்த ஆள் தான்யா 20,000 கோடி கடன் வாங்குறாருங்கிறான். இப்படியே இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி, இல்லாதையும் பொல்லாதையும் இதுதான் இவன் அடிச்சுட்டு வட்டி கட்டுறால இவர் நான் யோகியன் அப்படின்னு கதையை பரப்புறான். அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கங்க. இவர்கள் வாங்கிய கடன் எல்லாம் இவர்கள் கொள்ளையடித்த பணத்தைக்கான வரி 10 லட்சம் கோடியை அடித்தாங்க, அதுக்கான வரி எல்லாம் சொத்துக்களாக இவங்க பேரில் இருக்குங்கிறது தான் உண்மை. அதை எப்படி மீட்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் நான் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன்.